வணக்கம். நம்ம இன்றைக்கி ரவா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ரவை 2 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். 2 டம்ளர்னால் 2 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு 2 டம்ளர் தேவைப்படும். அதுக்கு ஃபஸ்ட்டு ரவையை நம்ம சூடாக்கிக்கணும். இது நான் மைக்ரோவேனில் 1 நிமிஷம் 15 செகண்ட் வச்சுருக்கேன். வச்சுட்டு சூடு பண்ணிக்கிறேன் ரவையை. மைக்ரோவன் இல்லைன்னா வெறுமனே வானலில் எண்ணெயெல்லாம் எதுவும் வேணாம், வெறுமனே ரவையை போட்டு வறுத்துக்கிட்டால் போதும். ஒரு 5 நிமிஷம் வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்போது இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னால் வெங்காயம், தக்காளி, சிகப்பு மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வேணும். ஃபஸ்ட்டு வானலில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட தான் ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றினா அது எண்ணெய் கையிலலாம் ரவை உப்புமாவை மாதிரி ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு கடுகு போடுறோம் எண்ணெயில். அதுக்கப்புறமா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இதை போட்டு நல்லா நம்ம வதக்கணும். பொன்னிறமாக பருப்பெல்லாம் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றணும். இதுனா 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். இப்போது நான் 2 டம்ளர் ரவை வச்சதுனால 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு இது தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். இது நல்லா உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் அது மூடி போட்டு மூடி வச்சிடறோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு தண்ணி. இப்போது நம்ம சூடாக்கி வச்சுருக்க ரவையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். தண்ணியில் ரவையை போடும்போது கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நல்லா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும் ரவையை. அப்படியே விட்டுட்டோம்னா சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் நல்லா கட்டியெல்லாம் உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரவையை எப்போதுமே சூடு பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு தான் நம்ம உப்புமா செய்யணும். இல்லைனா உப்புமா ஒரு மாதிரி ரொம்ப கொலன்னு ஆகிடும், அல்வா மாதிரி ஆகிடும். உப்புமா கொலன்னு வராது. அதனால் ரவையை ஒரு 5 நிமிஷம் வெறும் வானலில் போட்டு வறுத்துக்கணும். மைக்ரோவேன் இருந்தால் 1 நிமிஷம் 15 செகண்ட் வச்சு சூடு பண்ணால் போதும். இப்போது ரவையை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் அடுப்பு மீடியமில் தான் வைக்கணும், ஹையில் வைக்கக்கூடாது காரணம். இப்போது ஓரளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து அந்த உப்புமாலே நம்ம மேலே ஊற்றிக்கலாம். எண்ணெய் நிறைய வேணாலும் ஊற்றிக்கலாம், ஆனால் 1 ஸ்பூனே போதும். நல்லா ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடியை போட்டு நம்ம மூடி வைக்கணும். மூடி வச்ச அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம அப்படியே விட்டுடணும். எதுவும் செய்ய வேணாம். நடுப்புற ஒரு தடவை நம்ம கிளறி விட்டுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் ரவை நல்லா புலன்னு வந்திருக்கு. இது மாதிரி இருக்கணும். இது வெந்துருச்சா எப்படி பார்க்கணுன்னா கையில் ஒட்டாமல் தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம அது மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் அது மேலே போட்டுக்கலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் ரவை உப்புமா. இது செய்கிறதுக்கு மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் தான் ஆகும். இது 1 டம்ளர் ரவைக்கு 2 பேர் தாராளமாக சாப்பிடலாம். அவ்வளோதான். இது சூடாக இருக்கும் போதே சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வணக்கம்.